டேய் பரபரப்பாக அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் ஏதாவது சண்டை நடக்குமான்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். என்னடா திடீர்னு மடைமாற்றி பண்ணி காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து போடுறீங்க. இது காலையிலே நடந்து முடிஞ்சிச்சுங்க இந்த நிகழ்ச்சி. விஷ்ணுவும் தினேஷும் பேசிகிட்டு இருப்பாங்க. டிக்கெட் டு ஃபினாலே யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கும்போது விசித்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் சொல்கிறாருல்ல. அதாவது தினேஷ் இந்த ஒரு வாரம் தான், இந்த ஒரு வாரம் அவங்க நாமினேஷன்லேயே இல்லையே, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாரம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க அழுது ஃபைனல் போயிடுவாங்களாம். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஆடியன்ஸோடு கனெக்ட் பண்ணுறதான். அப்போ நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே, ஆடியன்ஸோடு அவங்க டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க, அவங்க நாளை போயிடுறாங்க. தினேஷ்க்கு என்னத்துக்கு வருத்தமாக இருக்கு. அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. கமல்ஜி எபிசோடில் சொன்னாங்களாம் விசித்ராமா, சார் எனக்கு நல்ல வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதுனால அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுனால அதுக்காகவே கேமரா முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அந்த அம்மா. அதுக்கு அழுவலாம் இல்லை, எல்லாமே நடிப்பு. அந்த நடிப்பை வச்சு வாழ்க்கையில் நிறைய வாய்ப்பு கிடைக்கணுமா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க தினேஷ். ஆனால் தினேஷுக்கு விசித்ராவை ஏன் இவ்வளவு இதுவாக பேசுகிறாருன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா எதையும் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். அந்த அம்மா ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபிசிக்கல் டாஸ்க்கு இப்போ டாஸ்க்கும் இந்த இது முயல் டாஸ்க்கு அவ்வளோ சாதாரணது கிடையாதுங்க. அது அந்த கல்லுலாம் ரொம்ப கனமாக இருக்குது. அதிலெல்லாம் விசித்திரம்லாம் ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள டிக்கெட் டு ஃபினாலே ஆட விட இந்த அர்ச்சனா ஆட விட்ருக்கலாம். ஏன்னா டாஸ்க் அந்த மாதிரி கடினமாக இருக்குங்க. அப்போ எல்லாருமே அந்த கடினத்தை பட்டு தான் வரணுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். விசித்திரமாக அவங்க ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சரி தினேஷனுடைய கருத்து பற்றி என்ன? எல்லோரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, இவங்க டைரெக்டாக ஆடியன்ஸோடு கனெக்ட் தான். அதே தான் அர்ச்சனாவின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு மாயாவும் இப்போ புதுசாக பாட்டுலாம் பாட தொடங்கிட்டாங்க. பார்த்தீங்களா, பாட்டு பாடுறாங்க. வேறு என்ன பண்ணுறாங்க மாயா? அவங்க அக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. அழுகுறாங்க. பார்த்தீங்களா, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லோரும் எடுக்கிறாங்கங்க. ஆனால் உண்மையாக கண்ணீர் சிந்தும் போது தான் அவங்களுக்கு மக்களின் ஆதரவு கிடைக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.